தமிழக காவல்துறையில் நிர்வாகப் பிரிவு டிஜிபியாக உள்ள ஜி வெங்கட்ராமன் இன்று சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை ஏற்கவுள்ளார். தமிழக காவல்துறையில் நிர்வாகப் பிரிவு டிஜிபியாக உள்ள ஜி வெங்கட்ராமன் இன்று சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கூடுதல் பொறுப்பை ஏற்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சரவணகுமார், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக 2 ஆண்டுகள் பணியில் இருந்து வந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் பணி ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில புதிதாக அவர் டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும். அதற்காக தற்பொழுது அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் வெளியானது போல நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு கூடுதல் பொறுப்பாக அவருக்கு அந்த டிஜிபி பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்துல புதிதாக பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கட்ராமன் பொறுப்பேற்க இருக்கிறார். அதே வேளையில இன்றுடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அவர் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு அவர் அங்கிருந்து புறப்பட இருக்கிறார். அதற்கு பிறகு ஏற்கனவே அவருக்கென்று சங்கர் ஜிவாலுக்கென்று தீயணைப்பு துறையினுடைய ஆணையம் அமைக்கப்பட்டு அது ஆணையத்தினுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டிருந்தது, ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதன்படி அவர் தீயணைப்புத்துறை ஆணையத்தினுடைய தலைவராக சங்கர் ஜிவால் பொறுப்பேற்க இருக்கிறார். புதிதாக டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு என்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கட்ராமன் இதற்கு முன்பு பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். குறிப்பாக இந்த கூடுதல் டிஜிபி பொறுப்பு என்பது இன்சார்ஜ் டிஜிபி என்ற இந்த பொறுப்பு 2016க்கு பிறகு தற்பொழுது தமிழக காவல்துறையில இது உருவாக்கப்பட்டு இது போன்ற நடைமுறை பின்பற்றப்படுகிறது. வழக்கமாக டிஜிபி என்பது புதிதாக டிஜிபியை நியமிக்கப்படுவதற்கு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. அதாவது பிரகாஷிங் வழக்கு என்று சொல்வார்கள். அந்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில யூபிஎஸ்சிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மூலமாக யூபிஎஸ்சிக்கு இங்கிருந்து அதற்கான அந்த பட்டியலை மூத்த அதிகாரிகள் யாரோ 5 அதிகாரிகளை டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய 5 அதிகாரிகளை ஒரு டிஜிபி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிபி அவர் அந்த பதவி ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக ஒரு 3 மாதத்திற்கு முன்பே அனுப்பி விடுவார்கள். அந்த 5 டிஜிபியில் இருந்து பல்வேறு விதிகளை பின்பற்றி யூபிஎஸ்சி தேர்வு செய்து ஒரு 3 டிஜிபிகள் பட்டியலை அவர்கள் குறிப்பிட்ட அந்த மாநில அரசுக்கு அனுப்புவார்கள். அந்த மாநில அரசு தான் அந்த 3 டிஜிபிக்கள்ல யார் தமிழக அரசு என்றால் தமிழக அரசுக்கு தேவையானவர்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்களை டிஜிபியாக நியமிப்பார்கள். இதுதான் அந்த யூபிஎஸ்சியினுடைய விதிகள், உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அடிப்படையில் இருக்கக்கூடிய விதிகள். ஆனால் தற்பொழுது கூடுதல் பொறுப்பாக ஒரு டிஜிபிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பும் இது போன்ற தமிழகத்துல இது போன்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு இன்சார்ஜ் டிஜிபி என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2016 அதற்கு முன்பும் கூட நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுதைய காலகட்டத்திலும் கூட இது பிற மாநிலங்களிலும் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல தற்பொழுது இது போன்ற இன்சார்ஜ் டிஜிபி தான் இருக்கிறார். அது போன்ற பஞ்சாப் மாநிலத்திலும் இன்சார்ஜ் டிஜிபி தான் இருக்கிறார். அது போலதான் தற்பொழுது இன்சார்ஜ் டிஜிபி என்று வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் 1994 கேடர் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி. தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக பிரிவுல அதிக அனுபவம் கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார். நிர்வாக பிரிவு ஐஜியாக இருந்த போது தமிழக காவல்துறையில பேப்பர் இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தவர் இந்த வெங்கட்ராமன் தான். அதே போன்று ஏடிஜிபியாக சிபிசிஐடியில் இருந்திருக்கிறார். சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவுகள்ல முக்கிய வழக்குகளை கையாண்டவராகவும் இருந்திருக்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி உயர்வு கிடைத்த நிலையில சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவருக்கு தற்பொழுது கூடுதல் பொறுப்பு என்பது தற்பொழுது தமிழக அரசு வழங்கி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வெங்கட்ராமன் பொறுத்தவரை இளங்கலை கல்வியில அவர் பொருளாதாரம் படித்திருக்கிறார். பிறகு முதுகலையில பொது நிர்வாகம் படித்திருக்கிறார். நிர்வாகம் தொடர்பாக மேலாண்மை படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர். அதனால்தான் காவல்துறையில நிர்வாக பொறுப்புகளை நீண்ட காலமாக திறம்பட கவனித்து ஒரு அதிகாரியாக ஒரு அறியப்படுகிறார். இவர் தற்பொழுது தமிழக காவல்துறையிலையும் நிர்வாக பிரிவு டிஜிபியாக தான் தற்பொழுது இருக்கிறார். கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக காவல்துறையினுடைய
படைத்தலைவர் பொறுப்பை கூடுதலாக வந்து படைத்தலைவர் பொறுப்பு என்பது சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான் இந்த படைத்தலைவர் பொறுப்பு, படைத்தலைவர் என்பார்கள். அதற்கான அந்த பொறுப்பு வந்து கூடுதலாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறையில 2011ஆம் ஆண்டு வந்து கே ராமானுஜம் அப்போது வந்து டிஜிபியாக இருந்தவர். இவர் வந்து கூடுதல் பொறுப்பாக இவருக்கு அந்த டிஜிபிக்கு வந்து அப்பொழுது நியமிக்கப்பட்டார். இதே போன்ற ஒரு நடைமுறையில் தான் நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் வந்து அவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் உளவுத்துறை போன்ற பொறுப்புகளை வந்து கவனித்து வந்தார். உளவுத்துறை டிஜிபியாக இருந்து கொண்டு கூடுதல் பொறுப்பாக சட்டம் ஒழுங்கை கவனித்து வந்தார். அதற்கு பிறகும் கூட 2016ஆம் ஆண்டு வந்து உளவுத்துறை டிஜிபியாக இருந்த டி.கே. ராஜேந்திரன் இதே போன்ற சட்டம் ஒழுங்குக்கு வந்து இன்சார்ஜ் டிஜிபியாக கூடுதல் பொறுப்பு அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அதே நடைமுறையில தற்பொழுது வெங்கட்ராமனுக்கு வந்து வழங்கி இருக்கிறார்கள். 1996ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக திருச்செந்தூர்ல காவல்துறை அதிகாரியாக தனது காவல்துறை பணியை தொடங்கியவர் வெங்கட்ராமன். அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டுல கோவில்பட்டி ஏஎஸ்பி, அதற்கு பிறகு ராமநாதபுரம் ஏஎஸ்பியாக பணியாற்றி இருக்கிறார். 1998ஆம் ஆண்டு வந்து ஏஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று ரா உளவு பிரிவு, மத்திய அரசினுடைய மத்திய உள்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ரா உளவு பிரிவுல வந்து 1998ஆம் ஆண்டு எஸ்பியாக இவர் வந்து அங்க பணிபுரிந்திருக்கிறார். அயல் பணியாக சில மாதங்கள் வந்து அங்க பணியாற்றி விட்டு அதற்கு பிறகு 1998ஆம் ஆண்டு மீண்டும் தமிழக காவல்துறைக்கு திரும்பி 5வது பட்டாலியனுடைய எஸ்பியாக வந்து பணிபுரிந்திருக்கிறார். அதற்கு பிறகு சில மாதங்கள் வந்து பணியாற்றி விட்டு 1998லேயே வந்து மதுரை நகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக பணியாற்றி இருக்கிறார். 1999ஆம் ஆண்டு வந்து குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவினுடைய சென்னை எஸ்பியாக இருந்திருக்கிறார். 2000ஆம் ஆண்டுல வந்து பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் எஸ்பியாக இருந்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு வந்து சேலம் மாவட்ட போலீஸ் எஸ்பியாகவும் வந்து வெங்கட்ராமன் வந்து பணிபுரிந்திருக்கிறார். 2001ஆம் ஆண்டு வந்து மத்திய அரசு பணியான அயல் பணியாக சென்னை சிபிஐனுடைய எஸ்பியாக வந்து சென்னை அந்த மண்டலத்துல வந்து பணிபுரிந்திருக்கிறார். அதுபோல 2008ஆம் ஆண்டு வந்து டிஐஜி அந்தஸ்து இவருக்கு வந்து பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு தொடர்ந்து டிஐஜியாக இருந்து கொண்டே சிபிஐயிலும் வந்து அவர் தொடர்ந்து இருந்தார். அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டு மீண்டும் தமிழக காவல்துறைக்கு பணிக்கு திரும்பி சிபிசிஐடியில வந்து டிஜிபியாக பொறுப்பு வகித்தார். டிஐஜியாக சிபிசிஐடியில டிஐஜியாக 2009 வந்து அவர் பொறுப்பு வகித்தார். 2010ஆம் ஆண்டு வந்து சேலம் சரக டிஐஜியாகவும் 2011ஆம் ஆண்டு வந்து லஞ்ச ஒழிப்பு பிரிவினுடைய டிஐஜியாகவும் 2012ல தொடர்ந்து ஐஜி அந்தஸ்து பதவி உயர்வு வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. 2017ல குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவினுடைய ஐஜியாக இருந்தார். அதாவது சிவில் சப்ளை சிஐடியினுடைய ஐஜியாக இருந்தார். அதே ஆண்டு தமிழக காவல்துறையினுடைய நிர்வாக பிரிவினுடைய ஐஜியாகவும் இருந்தவர். 2019ஆம் ஆண்டு இவருக்கு ஏடிஜிபி பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு சைபர் கிரைம்ல வந்து ஏடிஜிபியாக வெங்கட்ராமன் இருந்தார். 2021ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையினுடைய தலைமையக பிரிவினுடைய ஏடிஜிபியாக வந்து பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு மீண்டும் தமிழக காவல்துறையினுடைய நிர்வாக பிரிவிற்கு ஏடிஜிபியாக மாற்றப்பட்டார். அதே ஆண்டு அவருக்கு டிஜிபி அந்தஸ்து, அதாவது 2024 கடந்த ஆண்டு டிஜிபி பதவி உயர்வு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு டிஜிபி பதவி உயர்வு வழங்கப்பட்ட பிறகும் நிர்வாக பிரிவுல அவர் தொடர்ந்து வந்து இருந்தார். இந்த நிலையில் தான் வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியினுடைய கூடுதல் பொறுப்பு என்பது இவருக்கு வந்து தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்துல அவர் வந்து ஒரு 2 அல்லது 2:30 மணி அளவுல இந்த பொறுப்பேற்பு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. வழக்கமாக முன்னாள் டிஜிபி வந்து அவர் தற்பொழுது ஓய்வு பெறக்கூடிய அந்த டிஜிபி என்பது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அந்த டிஜிபியிடம் வந்து பொறுப்புகளை வந்து ஒப்படைப்பார். அதற்கு பிறகு அவர் வந்து அந்த ஏற்கனவே பணியில் இருந்தவர் அவருக்கு விடையளித்து விட்டு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டு செய்தியாளர்களை வந்து சந்திப்பது வழக்கம். புதிதாக பொறுப்பேற்று என்ன மாதிரியான சவால்கள் தமிழக காவல்துறையிலிருந்து எதிர்கொள்ள இருக்கிறது, அது குறித்து அவர்களுடைய கருத்துக்களை எப்படி பணியாற்ற போகிறோம் என்பது குறித்து அவர்களை வந்து பொதுவாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள். இந்த நடைமுறைகள் அடுத்ததாக இன்னும் வந்து ஒரு 2:30க்கு மேலே வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்பொழுது பணியில் இருந்து ஓய்வு பெற இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் அடுத்ததாக தீயணைப்புத்துறையினுடைய ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய தலைவராக தமிழக அரசு வந்து 2 தினங்களுக்கு முன்பாகவே வந்து நியமித்திருக்கிறது. அந்த பொறுப்பிற்கு அடுத்ததாக அவர் வந்து நாளை அல்லது இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர் வந்து பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது. சங்கர் ஜிவாலை பொறுத்தவரை 2021 அவர் வந்து சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து அவர் வந்து டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று அவர் வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டு அவர் வந்து ஒரு 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருந்திருக்கிறார். இந்த அரசு மாறியதற்கு பிறகு சென்னை காவல் ஆணையராகவும் அதற்கு பிறகு தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் இருந்து 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் வந்து புதிதாக பொறுப்பு டிஜிபி அந்தஸ்து என்பது வெங்கட்ராமன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.